ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு துதிகளை செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயவுகள், இரக்கங்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேற்றில் உழன்று கொண்டிருந்த நம்முடைய வாழ்வை அவர் கரம் கொடுத்து தூக்கினார். அவருடைய கல்வாரி இரத்தத்தினாலே நம்மை கழுவினார், முற்றிலும் நம்மை சுத்திகரித்தார். நமக்கென்று ஆண்டவர் வைத்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மை நிறுத்தி இன்றைக்கு அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். புலம்பிக் கொண்டிருந்த நம்முடைய வாழ்வில் ஆனந்த களிப்பு உண்டாயிருக்கிறது. துதியினால் நம்முடைய உள்ளம் நிறைந்திருக்கிறது. நன்றியினால் நம்முடைய நாவு கர்த்தரை புகழுகிறது. அதற்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே சொல்லுங்க, எப்பொழுது நன்றியோடு துதிப்பேன் ஆண்டவரே. என் உள்ளம் எப்பொழுது உங்களை பாட ஆண்டவரே. என் உள்ளம் எப்பொழுது உங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுக்குரிய கனத்தை நான் செலுத்தி கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எந்த உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். எந்த உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். என் தகப்பனே, உம் தயவினார் தாங்கி நீர் என் வாழ்வினை. என் தகப்பனே, உம் தயவினார் தாங்கி நீர் என் வாழ்வினை. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்கு தான். இதயம் நிறைந்த ஆராதனை. சேற்றில் இருந்து என்னை தூக்கினி, கன்மலை மேல் என்னை நிறுத்தினி. சேற்றில் இருந்து என்னை தூக்கினி, கன்மலை மேல் என்னை நிறுத்தினி. என் புலம்பலை நீ மாற்றினி, உம் துதியினால் என்னை நிரப்பினி. என் புலம்பலை நீ மாற்றினி, உம் துதியினால் என்னை நிரப்பினி. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்கு தான். இதயம் நிறைந்த என் இயேசுவே உமக்கு தான். நன்றி நன்றி எந்தன் இயேசுவே, உந்தன் அன்பு என்றும் போதுமே. நன்றி நன்றி எந்தன் இயேசுவே, உந்தன் அன்பு என்றும் போதுமே. என் தேவனே, என் ஜீவனே, உம் நாமமே என் கீதமே. என் தேவனே, என் ஜீவனே, உம் நாமமே என் கீதமே. இதயம் நிறைந்த ஆராதனை. இதயம் நிறைந்த ஆராதனை. எந்த உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். எந்த உள்ளம் நன்றியோடு. என் தகப்பனே, உம் தயவினா தாங்கி நீர் என் வாழ்வினை. என் தகப்பனே, உம் தயவினா தாங்கி நீர் என் வாழ்வினை. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்கு தான். இதயம் நிறைந்த ஆராதனை. இதயம் நிறைந்த ஆராதனை. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்கு தான். நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்க தான் என்ன தூக்கி எடுத்திருக்கிறீங்க. நீங்க தான் உங்க பிள்ளையா என்ன மாத்தி இருக்கிறீங்க. உங்க பரிசுத்த இரத்தத்தினால் நீங்க தான் என்ன கழுவி சுத்தம் பண்ணிருக்கீங்கப்பா. ஆகவே என்னுடைய துதிகள் உமக்கு தான், என்னுடைய ஸ்தோத்திரங்கள் உமக்கு தான், என்னுடைய நன்றி பலிகள் உமக்கு தான், என்னுடைய ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே.
அல்லேலூயா. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ருசித்து கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரவே முடியாது, வர்றதுக்கு வேற வழியே கிடையாது, வேற வாய்ப்பே கிடையாது. நாம் அந்த அற்புதமான உண்மை கண்டறிய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய கண்களை திறந்து பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. பாவியா இருந்த எங்களை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறீரே, நன்றி. காணியாட்சிக்கு புறம்பா இருந்த எங்களுக்கு இந்த நல்ல கிருபைய வாய்ப்பை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான் ஆண்டவரே. உங்க துதிக்கிற சத்தம் கேட்கட்டும், துதிக்கிற சத்தம் கேட்கட்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஜீசஸ், ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நல்ல கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க தான் எங்களுக்கு ஜீவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க தான் எங்களுக்கு சத்தியம் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு கோட்டை ஆண்டவரே. உங்களை நாங்க துதிக்கிறோம்ப்பா, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம்ப்பா, உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க பிள்ளையா எங்களை நீர் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட உரிமை தந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களை சுதந்திரவாளியா நீங்க மாத்தி இருக்கீங்க ஆண்டவரே. அதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. ஓ, அதெல்லாம் நினைச்சு உங்களை ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா. இருளில் இருந்த ஆண்டவரே, அந்தகார இருளில் இருந்தோம்ப்பா, பாதை தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தோம்ப்பா. ஆனா எங்களுக்கு வழியை காட்டினீரே, எங்க வாழ்க்கையில வெளிச்சமாய் வந்தீரே, எங்களை விடுவித்தீரே, பிசாசின் வல்லமையிலிருந்து எங்களை விடுவித்தீரே, சாப பிடியிலிருந்து எங்களை விடுவித்தீரே. ஓ, எல்லா கட்டுகளை நீர் அவிழ்த்தீரே, உமக்கு நன்றி. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன், நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி நீரையா, என் துக்கத்தை மாற்றி நீரையா, என் கண்ணீரை களிப்பாகவே மாற்றி நீரையா, என் கண்ணீரை களிப்பாகவே மாற்றி நீரையா. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன், நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் ஜீவன். பாவங்களை உம் இரத்தத்தால் கழுவி நீரையா, பாவங்களை உம் இரத்தத்தால் கழுவி நீரையா, என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றி நீரையா, என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றி நீரையா. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன், நீரே எந்தன் வழி,
நீரே எந்தன் ஜீவன். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. உங்கள்ட்ட ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தா அந்த ஆசையை சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை நான் ஆராதிக்கணும் ஆண்டவரே, உங்களை நான் துதிக்கணும் ஆண்டவரே, உங்களை நான் புகழணும் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. என் உதடு உங்களை துதிச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், உங்களை நான் துதித்து கொண்டே இருக்கணும், ஆராதித்து கொண்டே இருக்கணும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவர் அந்த இயேசு. ஹல்லேலூயா. சகல அதிகாரம் எனக்கு உண்டுன்னு சொன்னவர் இயேசு. சாத்தானின் வல்லமைகளாம் உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. நீங்க கர்த்தரை உயர்த்துவீர்களானால், கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களானால், கர்த்தரை ஆராதிப்பீர்களானால் நிரந்தரமான விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஆவியில ஒரு விடுதலை தர விரும்புகிறார், ஆத்மாவில் ஒரு விடுதலை தர விரும்புகிறார், சரீரத்தில் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் உடைக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்க ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் அவர் உடைக்க வல்லவராயிருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்க ஒரே நாமம் இந்த இயேசுவின் நாமம். மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய நாமம், மனிதனுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு நாமம். அல்லேலூயா. இந்த நாமத்தை நீங்கள் அறிந்து பாடுகிறபடினால, இந்த நாமத்தை நீங்க அறிந்து ஆராதிக்கிறதுனால ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைக்க போகிறார். உங்களை மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்க போகிறார். Thank you Jesus. எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே
இயேசுவின் நாமமே சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே. இயேசுவின் நாமமே சத்துரு கோட்டைகளை களைந்தெறிந்திட்டதே. இயேசுவின் நாமமே சத்துரு கோட்டைகளை களைந்தெறிந்திட்டதே. இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சில நிமிடங்கள் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி ஒரு விடுவிக்கும் தேவ பிரசன்னம், உங்களை குணமாக்கும் தேவனுடைய வல்லமை, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவர் உங்களை கரம் பிடித்து நடத்த வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம் இது. உங்கள் வாழ்வில் அவர் கிரியை செய்கிற வேளை இது. நன்றி ஆவியானவரே. ஆமென். ஒரு தெய்வ மனிதர் பிரசங்கிக்கும் போது 6000 பிசாசுகள் உள்ள இருந்த ஒரு மனுஷன் இயேசு பேசி அவனை விடுவிக்கும் போது அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போட்டுமான்னு கேட்டுட்டு தான் போச்சான். அல்லேலூயா. அப்ப அவர் அதுல சொன்ன ஒரு வார்த்தை, பிசாசு பன்னியை தொடர்னா கூட கேட்டாதான் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் அனுமதிச்சாதான் என்ன செய்ய முடியும். நம்மளாம் அவருடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளாம் அவருடைய பிள்ளைகளா இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம மேல அவருடைய ரத்தம் இருக்கு. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க சத்துருவால உங்க நிழல கூட தொட முடியாது, சத்துருவால உங்க எல்லைக்குள்ள நுழையவே முடியவே முடியாது. அவன் எத்தனை விதத்துல உங்களுக்கு விரோதமா வந்து போராடி பார்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இயேசு பெரியவராய், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். அதனால் நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. மந்திரவாதத்தினால பாதிக்கப்பட்டுருவனோ, இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகளை ஏவி விடுறதுனால என் குடும்பம் பிரிஞ்சிருமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருமோ, தொழில நஷ்டம் வந்துருமோ, மரணம் வந்திருக்குமோ, பயப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு ஒரு நல்ல காவலராய் இயேசு இருக்கிறார். நல்ல ஒரு பாதுகாப்பை தருகிறவராய் இயேசு இருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லு, கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அடைக்கலம் தருவதற்கு இயேசு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆபத்தா இருந்தாலும் உங்களை பாதுகாப்பதற்கு இந்த இயேசு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தரின் நாமம் எனக்கு பலத்த துர்கமா இருக்கிறதுனால அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் யெகோவா நிசி, எனக்கு வெற்றியை தருவார். அவர் யெகோவா ராஃபா, எனக்கு நல்ல பரிகாரியாய் சுகம் தருவார். அவர் யெகோவா ரூவா,
பசுமையான புல்வெளியில் என்ன மேய்ச்சலுக்கு நடத்தி செல்லுவார். அவர் யெகோவா ஷாலோம், என் மனதில் நிம்மதிய சமாதானத்தை தருவார். அவர் யெகோவா ஷம்மா, கடைசி வரைக்கும் என்னோடு கூடவே இருப்பார். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? நான் கவலைப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன், என்னை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எதை எதை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கோ, கலக்கமா இருக்கோ, அதெல்லாம் இப்போ உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்து, இதெல்லாம் நீங்க எனக்கு துணையா இருக்கீங்கப்பா, இனிமே நான் அந்த பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டோட பேசுங்க. எதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனம் பதறுகிறதோ, எதெல்லாம் பார்த்தா இரவு தூக்கம் கெட்டு போகிறதோ, எதெல்லாம் பார்த்தா ஒரு விதமான படபடப்பு உங்களுக்கு வருதோ, அதெல்லாம் நினைச்சிட்டு சொல்லுங்க, நீங்க என் கூட இருக்கிறதுனால இனிமே நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா எல்லாமே கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு கர்த்தர் நாமம் கருத்தோடு. ஒவ்வொரு நாளும் உங்களை கருத்தோடு துதித்து மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. பயமில்லாத ஜீவியத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.